பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலன்னு அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர்களுடைய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் 4565 கோடி ரூபாயை, காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் 492 கோடி ரூபாயை பேருந்து இயக்குவதற்காக இங்க திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க. பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை. அது போராட்டம் செய்த பிறகு 2024 கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர் என்பது அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமானது நம்முடைய கோவில்கள். தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட சிஏஜி ஆடிட், அதற்கு நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில் ஜூன் 8ஆம் தேதி 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி பணம் வருது, எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்கணும். அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் சிஏஜி அமைப்புக்கு கொடுக்கல. இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாமல், எதற்காக தமிழகத்தில் ஹெச்ஆர்என்சி அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பது உங்களிடம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். 4 லட்சம் ஏக்கருக்கு மேலே ஹெச்ஆர்என்சி நிர்வாகத்தில் இருக்கு. 1000 கோவில்கள் இருக்கு, வருமானம் வருது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம், எப்படி பணம் வருது, எப்படி பணம் செலவாது. இதை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசுடைய நடவடிக்கை இருக்கு. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம். குறிப்பாக ஹெச்ஆர்என்சியினுடைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம அலக்கழித்து அதை ரிப்போர்ட்டில் காமிச்சிருக்கிறாங்க. நாங்கள் செக்ரட்டரியை பார்த்தோம், சீஃப் செக்ரட்டரியை 3 முறை முறையிட்டோம், எங்கேயும் கூட எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதையெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம ஃபினான்சியெல்லாம் பார்க்கும் பொழுது அதல பாதாளத்தில் தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த தணிக்கை உறுதி செஞ்சு. ஏன்னா அடுத்த தணிக்கை வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் கழித்து இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை விட இப்பொழுதே தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. ஒரு இண்டிகேட்டர் நல்லா இருக்குன்னா 99 இண்டிகேட்டர் மோசமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய சேனலில் செக்டார் வைஸாக நீங்கள் போடணும். ஹெல்த் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, சோஷியல் செக்டர் எப்படி இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது, உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை சேனல் மூலமாக, பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் குறிப்புகளை கொடுக்குறோம், நீங்கள் அதை டீட்டெயிலாக எடுத்துகிட்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 3வது, நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார், இல்லை அது அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்கல. அதற்கு நாங்கள் சொல்கிறோம், இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறேன்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கலேன். நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம். அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி தானே. உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும்
ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரும் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குரலிடுறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும். அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம், எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லட்டும். இந்த 3 விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆமாங்க. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் விவசாய நண்பர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இதுபோல் என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது, திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது, மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்குறாங்க, இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும்.